ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிஆர்பி ஜென்ஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன்றும் இல்லை கைஸ், நம்மளோட கேஜை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரேட் பண்ண போகிறோம். என்ன மாதிரி ஆல்ட்ரேட்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக அவ்வளோன்னு சொல்லிட்டு வரேன். ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ண போகிறோம். அது என்னனால என்ன யூஸ் அது ஃபுல்லாக அந்த வீடியோ நம்ம சொல்லிட்டே வரேன். சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. நம்ம சேனல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒவ்வொரு படி ஏற மோட்டிவேஷனாக இருக்கும். சரி கைஸ், வாங்க. நம்மளோட கேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி செட்டெலாம் செட்டப் பண்ணியிருக்கேன். பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தார்பாய் போட்டு தான் ஃபுல்லாக மூடி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தார்பாய் போட்டு தான் கீழே வரைக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா மூடியே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த சும்மா அந்த டம்மியாக இருக்கிற அந்த ஷீட்டு மாதிரி பிளாஸ்டிக்கில் வைக்க முடியுங்களா, அந்த ஷீட்டு வேஸ்ட் போன வாட்டி அந்த வேஸ்ட்டாக கிடந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டிருக்கேன். மித்தபடி எதுவும் பண்ணல. இந்த பேனர் எதுக்கு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, புறா கூண்டுக்குள்ளே தண்ணி போகாமல் வெயில் அடிக்காமல் இருக்க பண்ணியிருக்கேன். இது பண்ணாலும் எனக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறேன். அப்போ நான் மாற்ற போகிறேன் பார்த்தீங்களா, அது என்ன மாதிரி மாற்ற போகிறேன் முதல்ல ஒரு டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் போட்டிருக்கனால பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் வந்து அவ்வளோ உள்ளே போகிறதில்ல. இருக்குது ஏர் சர்க்குலேஷனடாக போகிறதில்லன்னு சொல்லிட்டு இங்கே அவ்வளோது இவ்வளோ பெரிய ஓட்டையே இருக்குது, இதுக்குள்ளே போகாதுன்னு கேட்டிங்கன்னா போகுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்கலாம் எனக்கு வந்து ஹீட் வந்து அவ்வளோ ப்ரொடக்ட் ஆகலை, உள்ளே தான் போயிட்டுருக்கு. தவிர எனக்கு கொஞ்சம் வந்து ப்ராப்ளமாக தான் ஆகிட்டுருக்கு. குஞ்சுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கொசு கடியால் பார்த்தீங்கன்னா அம்மும் வருது. அது பார்த்தீங்கன்னா கூண்டு கொஞ்சம் ஹீட்டாகவே இருக்குது. இப்போ தான் நான் கை விட்டேன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே அனலாக தான் இருக்கும். இப்போ உள்ளே கை விட்டேன்னா கூண்டுக்குள்ளே அனலாக தான் இருக்கும். ஏன் அந்த பக்கம் சுற்றி போட்டிருக்கனால அப்படின்னு சொல்லலாம். அப்படியும் தாட் இருக்குது. ஏன்னா ஒன்றும் கைஸ் வந்து மழை காலத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகுது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குஞ்சு எங்கள் வீட்டில் கொசு வருதுங்கன்னா கொசுலாம் ஒன்றும் அவ்வளோவா எங்கள் நம்மகிட்ட இருக்காது. நம்ம ஏரியாவில் ஒரு ரெண்டு கொசு தான் பார்த்திங்கன்னா சும்மா அந்த கூண்டுகள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கொசு தான் இருக்கும். இந்த மழை பெஞ்சு திடீர்னு நிற்கிறப்ப பார்த்திங்கன்னா கொத்த ரொம்ப கொசு வரும். அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அதை கொத்தி கூட அப்போ பரவும். ஏன்னா மேக்ஸிமம் குறைப்பாங்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த சூடு வந்து உள்ளே அப்படியே நம்மளுக்கு தெரியுது. அதனால் பார்த்திங்கன்னா சூட்டை குறைக்கிறக்காண்டி கூண்டில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே நான் எதுவும் பண்ணல. மேலே கொஞ்சம் ப்ரொடக்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம கூண்டு தாங்கலாம். மேலே நம்ம அப்படி முழுக்குன்னு விட்டுருவோம். வெறும் சீட்டை மட்டும் போட்டு விட்டுட்டேன். அப்போ நான் சைடில் போட்டுருக்கு வந்து ஃப்ளெக்ஸ்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் எடுத்துட போகிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணுறதுல பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த பக்கம் செங்கக்கல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது உள்ளே பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ரொம்ப இருக்குது. அந்த பார்த்திங்கன்னா இந்த கோபுரமாக இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்கன்னா கருப்பா, அது பார்த்திங்கன்னா கோபுரம் மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெண்டு பக்கம் அடிக்கி தான் கிடக்கு. இதுக்குள்ளேயும் இந்த அங்கே பக்கம் இருக்குது. இந்த செங்கக்கல்லை மேலே ரிமூவ் பண்ண முடியல. ஏன்னா பார்த்திங்கன்னா கூண்டு அப்படியே மேலே உட்காந்துருச்சு. நான் கூண்டு பார்த்திங்கன்னா லைட்டாக மேலே தூக்கிட்டு இந்த செங்கக்கல்லை பார்த்திங்கன்னா வெளியே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உள்ளே இந்த பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணணும்னா அது ஒரு மிஸ்டேக். நான் பார்த்திங்கன்னா இந்த தார்பாய் பார்த்திங்கன்னா சுற்றிலும் போட்டனால பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க வேஸ்டேஜ் என்னால் எடுக்க முடியல. அதனால் பார்த்திங்கன்னா இந்த கல்லை மட்டும் எடுத்துடலாம்னு சொல்லலாம். அதனால் பார்த்திங்கன்னா அந்த பின் பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் மாதிரி விட்டுற போகிறேன். பின்னாடி பார்த்திங்களா இந்த மழை காலத்தில் மட்டும் இப்படி இழுத்து விட்டால் ரோல் மாதிரி விழுகிற மாதிரி. மித்தபடி பார்த்திங்கன்னா அதை வந்து கொஞ்சம் காத்தோட்டமாக வர்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நான் பண்ணுறப்போ சொல்கிறேன். அது சும்மா வீடியோ வந்து ஒரு மத்தியானம் போல் எடுக்கிறேன். நான் நாளைக்கு கூட அதை பண்ணலாம். இது வந்து பண்ணுறதுன்னு நம்ம என்ன வாங்கிட்டு பார்த்திங்கன்னா தென்னங்கீதுன்னு சொல்லுவாங்க. கட்சி தான் பார்த்திங்கன்னா தென்னங்கீதுன்னா ஒன்றும் அவ்வளோவா இல்லை. இந்த தென்னை மர மட்டையில் பார்த்திங்கன்னா அதை கட்டுவாங்க பார்த்திங்களா, அதே மாதிரி அது வந்து சின்னதாக நான் வாங்கியிருக்கேன். இந்த ஆள் என்ன பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஹீட் போகாமல் வந்து ப்ரொடியூஸ் இந்த போகிறத பண்ண முடியும். இது ஏன் வாங்கியிருக்கேன், இது வந்து இது போட்டால் போகுமான்னு தெரியும் கேட்குறாங்க. நம்ம தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட்டிருக்காங்க. போட்டு அவங்களோட யூசேஜ் நம்ம வந்து கேட்டுருவோம். அவங்க போட்டு ஒரு 4 months 5 months பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்து தான் இது வந்து பெர்ஃபெக்டாக அது வந்து குண்டு மேலே போடுங்க, போகிறனால என்னென்ன பெனிஃபிட் நிறைய சொன்னாங்க. அதுக்காண்டி தான் வந்து இதை மொத்தம் வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா சின்னது, இதில் பெருசும் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வாங்கியிருக்கோம். இது வந்து காசு கம்மி. எத்தனை பார்த்திங்கன்னா 50 பீஸ் வந்து எனக்கு வந்து 200 வேணும். இதோட பார்த்திங்கன்னா அவுட்டரில் அந்த பக்கம்லாம் ரொம்ப கம்மியாக கொஞ்சம் எமர்ஜென்சி வந்து எங்கள் வீட்டில் சொன்னாலாம் வாங்கிட்டாங்க. இதை ஒரு 50 பீஸ் இருக்குது, இதில் 200. ஆனால் சின்னதாக இருக்குது. நம்ம தான் கட்டி வந்து ஃபுல்லாக போடுற மாதிரி இருக்கும். இதை கஷ்டம் அதை வாங்கி பார்த்திங்கன்னா நம்ம கூண்டு ஃபுல்லாக போட போகிறோம். எப்படி போட போகிறோம், என்ன மாதிரி போட போகிறோம்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நான் அப்படியே இதில் பண்ணுறதே லைவாக வந்து வீடியோவில் போட்டுக்கிட்டே ஆடுறேன். இது என்னென்னா ஃபுல்லாக கலட்டி நம்ம வந்து மாற்றமாக இருக்குது. நான் வந்து அப்படியே பண்ணுறப்பே அப்படியே நான் வந்து காட்டிகிட்டே வர்றேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் பார்த்திங்கன்னா என்னென்னா வந்து இதோட நன்மைகள் அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லிட்டே வரேன். அது முக்கியமான சில பேர் நிறைய பேர் வந்து தர்மோகோல் நிறைய பேர் கேட்குறீங்க. தர்மோகோலால் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு வந்து இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். அதே நான் நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து கூண்டு சைடில் தர்மோகோல் வச்சுருக்காங்க. தர்மோகோல் நான் வச்சேன், எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு ஃபுல்லாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் பிரிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நேற்று சாயங்காலம் பார்த்திங்கன்னா சும்மா அந்த ஒரு என்ன பண்ண போகிறோன்னு காட்டியும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இப்போ காலையில் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக பிரிப்போன்னு பார்த்தேன். நான் காலையில் வந்து சரி ஒரு வேகமாக வந்துருச்சு, ஒரு 7 மணிக்கெலாம் வந்து வேலையை பார்த்தேன்னு பார்த்தேன். ஆனால் நான் எந்திரிச்சதே 10 ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லை கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா செம்ம வெயில். இவ்வளோ நாள் வெயிலே அடிக்கலை காய்ச்சி, அப்படியே மழை பெய்கிற மாதிரி தான் கிடந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம வெயில், நிற்க கூட முடியல, அவ்வளோ வெயில் அடிக்குது. இப்போ இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா நான் ஒத்தாண்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக
கழட்டணும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கழட்டி முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூண்டு மேலே இருக்க ரூஃபு எல்லாம் க்ளீன் பண்ணி வந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு. எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கூண்டு பார்த்தீங்கன்னா முழுக்கிற ஒரு மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம புறாக்கள் ஃபுல்லாக நம்ம கேஜ் வந்து வெளியே விடலை. ஏன்னா க்ளீன் பண்ணிட்டு விடணும், அப்படியே விட்டுட்டேன் உள்ளே. பனி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 கிட்ட ஆகிடுச்சு. நான் வந்து அப்போ வெயில் அடிச்சு நம்ம திரும்பி போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்துருக்கேன். இப்போ வெயில் இன்னும் கூட தான் அடிக்குது, குறையிற மாதிரி காமிச்சு வந்து பார்ப்போன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ என்ன பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க அந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 தட்டு, இது 3ஆவது தட்டு இதுக்குள்ளேருந்து மட்டும் அள்ளியிருக்கேன். இவங்க 2 பேர் போட்ட இவ்வளோ போட்டு நெப்பி வச்சுருக்கேன். இந்த ஓட்டருக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அள்ளியாச்சு. கையி பார்த்தீங்கன்னா அங்கங்கே கீச்சிருச்சு. நான் உள்ளே கம்பி போட்டிருக்கேன். கம்பிக்குள்ளே கஷ்டப்பட்டு தான் கையை விட்டு ஃபுல்லாமே எடுத்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பக்கம் மாறுங்க. அப்படியே வந்து அவங்க நான் கட் பண்ணிட்டேன். அப்படி பாதியில் கட் பண்ணி எடுக்க முடியல. இருந்தால் இதை எடுத்து இங்கே போட்டுவிட்டேன். இப்போ இது மேலே தான் என்ன பண்ணணும்னா அந்த ஓலை அங்கே இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஓலை இங்கே தான் இருக்குது. இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுக்கணும். எடுத்து நான் அது எப்படி பிளான் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சுற்றிலும் அந்த ஓலையை மட்டும் போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போட்ட மாதிரி இதை ஃபுல்லாக போட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ரவுண்ட்ஸ் வந்து ஓலையை போட போகிறேன். அவ்வளோதான். நான் அப்படியே வந்து போட அவங்களை காமிக்கிறேன். கடைசியில் பெனிஃபிட் என்னன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை நான் போட்டிருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பந்தல் புறானே கட்டை எட்டு அதுலாம் போடல. சும்மா பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் இது மேலே இருக்கிறதுல சும்மா கட்டியிருக்கேன். அங்கங்கே பார்த்திங்கன்னா கட்டுக்கு வச்சு கட்டி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஏதோ போட்டிருக்கேன்ற பேரில் வந்து நான் போட்டிருக்கேன். ஃபுல்ஃபில்லாக முடிக்கலை. பின்னாடிலாம் பார்த்தீங்களா அவ்வளோதான். அப்படியே போட்டுட்டேன். இந்த இடத்துல மட்டும் இன்னொன்று வச்சா போதும், கொஞ்சம் கேப் மூடிடும். இதை கட்டுற வீடியோ எதுவும் பார்த்திங்கன்னா கட்ட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டம்னா அந்த இடத்துல பார்த்தீங்களா இந்த மாதிரி ஜாயிண்ட்டு போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அதுலேருந்து அங்கிட்டு ஜாயிண்ட்டு போட்டு மேலே கல்லில் வச்சு ஓரளவு என்ன பண்ணிட்டேன்னா கரெக்டாக நிப்பாட்டுற மாதிரி பண்ணிட்டேன். அப்போ அவ்வளோதானே கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. மேலே வந்து நம்ம எப்பயும் போட்ட மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ரூஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது இங்கே இருக்குது பாருங்கள். இது என்னடா பண்ணி வச்சுருக்க சிரிப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இது மேலே வந்து நான் இது வந்து சின்ன பந்தல். ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் கேப்பாக இருக்குனால பார்த்திங்கன்னா 1-2 வச்சா பற்ற மாட்டேங்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஃபுல்லாக வச்சு ஃபுல் பண்ணிட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து தச்சுக்கிட்டு இருந்த கயர் பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டாக கிடந்துச்சு. சரி இந்த கயர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏதோ மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா இன்னும் நான் ஃபுல்ஃபில் பண்ணல. இது தூக்கி அப்படி இந்த மேலே வச்சு இதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பந்தல் போட்டு அதுக்கு மேலே தான் நான் ஃப்ளெக்ஸை போடணும். அது அப்படியே நான் பண்ணுற காட்டி வரேன். இப்போதைக்கு இதான் ஓவர் பார்த்துக்கோங்க. இப்போ இதை முடிச்சுட்டு இதை மேலே வைக்கணும். மேலே வச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ் மேலே வந்து நான் இது போகிறக்குள்ளே நாக்கு தள்ளிடுச்சு. நான் ஒத்தாலண்டு போகிறதுனால அது தூக்கி மேலே வைக்க செம்ம வெயிட்டாக இருந்துச்சு. எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி மேலே வச்சு கல்லெல்லாம் முட்டு கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சுற்றிலும் இருந்த மாதிரி இந்த பேனர் அந்த பக்கம் பேனர் போட்டால் தான் இது தெரியாது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து அசிங்கமாக வெளியே தெரியுது. வந்து வெயில் வந்து இத்து போய் ரொம்ப வந்து பண்ணி கீழே விழுந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் நம்ம இந்த மாதிரி வந்து இது போட்டுருணும். பேனர் வந்து போட்டுறேன். போட்டு முடிச்சு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபைனலி ஓவர். நான் ஃபைனல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா போட்டே முடிச்சுட்டேன். அவ்வளோதான். அந்த தார்பாயெல்லாம் வச்சு நீட்டாக கவர் பண்ணி மேலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஓலை வச்சு கம்பி அங்கே முட்டு கொடுத்துட்டேன். அது கீழே விழுகாத மாதிரி. மித்தபடி அவ்வளோதான். மொட்டை மாடி பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்து எல்லா பக்கம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். பார்க்க ஃபுல்லாக இப்போ தான் நீட்டாக இருக்குது. சைடு இந்த இங்கெல்லாம் குப்பையாக கிடந்துச்சு. ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான். காலையிலேருந்து நம்ம புறாவுக்கு சாப்பாடு போல் அவங்களால பசி தாங்க முடியல. கீழே விட்டுட்டு இதோட அட்வான்டேஜ்லாம் அப்படி சொல்லிட்டு வரேன். பாவம் காலையில் நம்ம தோணுண்டாமல் தண்ணி குடிக்காமல் அவங்களால இருக்க முடியல. நீங்கள் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் அடித்தனால பார்த்தீங்கன்னா வேகம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா புறம் பார்த்திங்கன்னா தண்ணி தான் குடிச்சிருக்கு. இந்த பாருங்கள். இதுக்கு நம்ம ஃபுட்டு போட்டுருணும். அப்படி நான் ஃபுட்டு போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபுட்டு எல்லாம் புறம் போட்டாச்சு. இந்த பட்டா மட்டும் தான் மேலே நிற்கிது. அதுவும் சாப்பிட வந்துடும். கூண்டுக்குள்ள எந்த புறம் எல்லா புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்கு தான் நம்ம காலையில் ஃபுட்டு போடாமல் வேகமாக சாப்பிட வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்தேன் தர்மோகோல் போடுறதுனா என்ன ப்ரோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தர்மோகோல் நீங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் பூரா வந்து மேலே வைக்கிறப்போ இல்லை சைடில் எங்கேயாச்சும் தெரிஞ்சவங்க பூரா என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பட்டாப்புறம் வந்து தர்மோகோலை கொத்தி தர்மோகோல் ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்ரும். அது சாப்பிட்றதுனால அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து சாப்பிட்றதுனால எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் கெமிக்கல் இருக்குது. அது கெமிக்கல் மாதிரி உள்ளே போய் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா சிக்கிடும் சாப்பிட. ஸோ கெமிக்கலோட பார்த்திங்கன்னா சாப்பிட்ற சாப்பாடில் வந்து அது உள்ளே போய் நார்மல் சாப்பாடு ப்ளஸ் தர்மோகோலையும் சேர்த்து சாப்பிட்றப்ப என்ன ஆகும் பார்த்திங்கன்னா அது சிக்கிட்டு செரிமானமாக பூராவும் இறந்துடும். அதில் பார்த்திங்கன்னா அந்த தர்மோகோலை வைக்கிறது இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா தர்மோகோலை எறும்பு வரும். எறும்பு அப்படியே அட்டாட்டியாக பார்த்திங்கன்னா தர்மோகோலை ஃபுல்லாக குறைச்சிடும். ஃபுல்லாக ப்ளைன் ஆக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்மோகோல் வைக்கிறவங்க தர்மோகோல் மழை தண்ணியாச்சும் பட்டுச்சுன்னா தர்மோகோல் அப்படியே கெட்டு போய் ஒரு வீசும் அதில் வீசும் உங்களால் தாங்க முடியாத வீசும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா புழு வண்டு அந்த மாதிரி ஒரு
ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப கொதன்னு வரும். எறும்புலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூண்டு சுற்றி ஃபுல்லாக எறும்பாக மேக்ஸிமம் தெர்மோகோல் போடுறத அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி போட்டாலும் பார்த்திங்கன்னா தெர்மோகோல் வந்து எந்த இது அஃபெக்ட் ஆகாமல் மழை தண்ணி பெய்யாமல் எது படாமல் ஒரு நீட்டாக அவங்க தெர்மோகோல் வைக்கிறதோட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பனை ஓலை போடுறது தான் பெஸ்ட்டு. தெர்மோகோல் வச்சு நான் வைப்பேன். உங்களுக்கு தெரியும் எனக்கு இங்கே வைக்கிறக்கப்பலாம் கூண்டு இந்த பக்கம் இருக்கப்பலாம் மேலே தெர்மோகோல் வச்சுருப்பேன். அதை வச்சனால பார்த்திங்கன்னா எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை ஆகலை. இது உனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 40% வந்து புறாக்களுக்கு வர நோய் பார்த்திங்கன்னா அவ்வளோ வராது. இன்னொன்று முக்கியமானது என்ன பார்த்திங்கன்னா பழங்காலத்துலேருந்து வீடு கட்டுறது இதில் தான். இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும் வெளியே வெயில் அடிக்கிறப்போ உள்ளே கூலிங்காக இருக்கும், செம்ம கூலிங்காக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போகிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த புறா மொட்டை மாலை வைக்க மாட்டுறாங்க. ஏங்க நான் ப்ரோ கேஜி பிடிங் பண்ணுறேன் ப்ரோ மொட்டை மாலை வைக்க மாட்டேன் ஏன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது கட்டிக்கிட்டே வருது ப்ரோ, அது ஃபுல்லாக குணப்படுத்தவே முடியலனால அது ஒரு புறம் 2 புறம் அந்த பிறக்கிற எல்லா குஞ்சுகளும் தான் வருது, ரொம்ப டஃபாகி தான் எனக்கு குணப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்றவங்களாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த மாதிரி போட்டுருங்க. இந்த மாதிரி ஓலை வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஓலை தேவையோ அத்தனை வாங்கிக்கோங்க. ரொம்பலாம் வாங்கிடாதீங்க, கரெக்டாக வாங்கி நான் சின்ன வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் கிடைக்கும் எந்த மாதிரி கிடைக்குதோ உங்கள் கேஜுக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து ப்ராப்பராக வாங்கிட்டீங்கனாலே போதும். அது நீங்கள் கேஜுக்குள்ள ஃபுல்லாக சுற்றில் வந்து கவர் பண்ணிடலாம். இது வந்து எங்கள் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களும் ரொம்ப வருஷம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் ரெஃபர் பண்ணி சொன்னாங்க, தம்பி நீ இந்த மாதிரி போடலாம்ல அப்படின்னு. நான் அதனால தான் இந்த நானே எடுத்து போட்டிருக்கேன். இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என் கூண்டில் என்ன பெனிஃபிட்னு பார்க்குறேன். இது எங்கள் வீட்லேயும் சொன்னாங்க, என்னடா இது உனக்கு இந்த அறிவு இப்போ தான் வந்துச்சு, அது முதல்ல பண்ணியிருக்கலாம்லடா, இது வந்து கூலிங்கு எனக்கு தெரியும் முதல்ல இதை போடுறக்காண்டி. இது எங்கே நான் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்து ரெஃபர் பண்ணல. உங்கள் ஊரில் எங்கே கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில் எங்கே கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா தேனி அந்த இருக்குது பார்த்தீங்களா, அது பேக் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த இது மூங்கில் கட்டெல்லாம் வச்சுருப்பாங்களா, அவங்க கடையில் எந்த கடையில் போனாலும் கிடைக்கும். அப்படி இல்லை அங்கேயும் வாங்கவும் தேவையில்லை. நிறைய இடத்துல இந்த மாதிரி வந்து இந்த தென்னை மரம் இருக்கிறதுலாம் மேக்ஸிமம் அந்த கீழே நிறைய இடத்துல பண்ணி வெளியெல்லாம் வச்சுருப்பாங்க, நானே பார்த்துருக்கேன். அந்த இடத்துல உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல வாங்கிக்கோங்க. நிறைய பேர் நினைக்க இன்னொரு என்னதுன்னா இது வந்து ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 130 ரூபாலாம் சொல்கிறாங்க. அவ்வளோலாம் இல்லை. ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் பீஸ் பெருசாகவே இருக்கும். அதே பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் 35 ரூபா 40 ரூபான்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருசாக இருக்கும், அது நீட்டாக கவர் ஆகிருக்கும். அதே அவ்வளோ காசு தான் வரும். நீங்கள் வந்து சிறுசை போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ காசு கொடுத்துலாம் வாங்கிடாதீங்க. காசு வந்து கொஞ்சம் கரெக்டாக எங்கே கம்மியாக இருக்கும் அங்கே போய் வாங்கிக்கோங்க. இந்த அட்வான்டேஜ்லாம் இதில் இருக்குது. அதாவது நோய் வந்து அவ்வளோவா பார்த்திங்கன்னா எப்போது அஃபெக்ட் ஆகாது. இந்த கண்வலி வரும் பார்த்திங்களா, கண்வலி பரு அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகாது. இன்னொரு முக்கியமான என்ன சொல்கிறேன் போய் பார்த்துக்கோங்க. இப்போ ஓலை போடுறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எப்படி தான் போட்டுட்டு ஏதாச்சும் ஒன்று கவர் பண்ணிடுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அதில் தண்ணி வெயில் பட பார்த்திங்கன்னா அதே தொங்கி கீழே விழுந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நீ என்னடா அப்படி மேலே வச்சுருங்க, நான் வந்து போட்டு ஃபுல்லாக கவர் ஆக்கிட்டேன். அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராட்டாக தான் நான் மேலே சும்மா எனக்கு தேவை இன்னும் கொஞ்சம் மேலே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு மாதிரி போட்டுட்டு கூட நீங்கள் மேலே கொண்டு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் தென்னை மரம் இருக்குது, இது வாங்குறது தேவையில்லை. வீட்டில் தென்னை மரம் அப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களாம் கவலைப்படவே தேவையில்லை. சும்மா அப்படியே இந்த மட்டை எடுத்து அப்படியே மேலே போட்டுருங்க. அதே உங்களுக்கு வந்து போதும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் போட்டிங்கன்னா புறாக்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா சிமெண்ட் சீட்டு கேட்குறீங்க. சிமெண்ட் சீட் வந்து நீங்கள் வந்து பெருசாக கூண்டு செங்கக்கல்ல கட்டிங்க சிமெண்ட் சீட் போடுங்க. சிமெண்ட் சீட் போட்டு இந்த 10 ரூபா தான். அதுமாதிரி சிமெண்ட் சீட் கூட மேக்ஸிமம் ரொம்ப ஒரு 80-70% வராது. அப்படி வந்துச்சுன்னா மேலே இதை வாங்கி இதை மேலே போட்டுக்கோங்க. இன்னொன்று ஒரு இதை சின்ன பசங்க இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறீங்கன்னா எப்போ சொல்லிடுறேன், அது வாங்குறீங்க பார்த்தீங்களா, அது குறைஞ்சது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 4 பெரிய பூரான அது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ பெருசு நினைக்கிறீங்க, நம்ம நார்மல் வீட்டில் சுற்றுற பூரான மாதிரி. ஏன்னா இது வந்து ஒரு கரேஜ் அதுன்னு அங்கே அந்த இடத்துல மொத்தமாக போட்டு வச்சுருக்கனால பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பூரானலாம் வருது. அந்த பூரான பார்த்திங்கன்னா ஒரு 15 குட்டி பூரான தான் நான் அடிச்சு கொண்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கே பார்க்க ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு தட்டி இப்படி விரிக்கிறேன், உள்ளே வந்து கொத்தன்னு அப்படியே இவ்வளோ பெருசாக இருக்கும். என் கை நீளத்தை அப்படியே பெருசாக இருந்துச்சு. அதுவும் 4-5 பூரான் அந்த மாதிரி கிடந்துச்சு. எல்லா பூரானே அடித்து கொண்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் செக்கிங் பண்ணிட்டு தான் எடுத்திருக்கேன். நான் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்தேன், கையில் கிடச்சா ரொம்ப விஷமாக போயிடும். அது தெரிஞ்சு சின்ன பசங்க யூஸ் பண்ணுறீங்கன்னா வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செக்கிங் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதில் வண்டுன்ட்டு நிறைய இது இருக்குது. வண்டோட அதே கடிச்சா ஒரு சில டிசீஸ் வரும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பூரான்லாம் கடிச்சுன்னா ரொம்ப பெருசாகும். ஏன்னா அந்த பூரான் பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா செம்ம பெருசாக இருக்குது, சின்னதாக இல்லது. ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இந்த செடியில் சுற்றுவா சின்ன பாம்பு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருக்குன்னா எல்லாத்தையும் அடித்து கொண்டுட்டு ஒரு பாம்பு உள்ளே வேற போயிடுச்சு. பாம்பு விட்டுறேன் பார்த்தீங்களா, ஒரு பூரா உள்ளே வேற போயிடுச்சு. இந்த பூரா பிடிச்சி கடைசியில் வந்து மண் உள்ள ஒரு சைடில் மண் இருக்கும், அந்த மண்ணுக்குள்ளே இருந்துச்சு, அதே பிடிச்சி நான் கொண்டுட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா கைஸ் யாராச்சும் வாங்குறப்ப இது மாதிரி பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல் போய் சொல்லிடுறேன். பெரியவங்கலாம் சின்னவங்க எல்லோரும் இது கடிச்சா நம்மளுக்கு தான் அஃபெக்ட் ஆகும். அதோட சின்ன குழந்தைங்கன்னா இப்போ சில பேர் பண்ணுறவங்க நல்லா கேஜ் பண்ணுறாங்க. நிறைய வீடியோவில் சின்ன குழந்தைங்க அப்படியே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கல இந்த பூரா அங்கே போயிட்டு சின்ன குழந்தை கடிச்சிச்சுன்னா அது உங்களோட டஃப்பு. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துட்டு பண்ணி முடிச்சுட்டு கூட அவங்க மொட்டை மாடல கூப்பிட்டுக்கோங்க. சரி காய்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால் என்ன அட்வான்டேஜ் நிறைய பேர் தெரில. இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிருக்கேன். சரி காய்ஸ், இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டாட்டா. அதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கோங்க.